ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே என்னுடைய பெயர் தேவநேசன், டேவிட் தேவநேசன். என்னுடைய வயது இப்பொழுது 87 வயதாகிறது. அனைவரும் தமிழ் மக்கள் கிறிஸ்தவர்களுக்காக இந்த நாளிலே என் மகள் வீட்டுக்கு வந்த இடத்துல என் பேத்தி சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஒரு தாத்தா மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறது, இப்போ ஆண்டவர் வருகை சமீபமாக இருப்பதனால அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறபடினால இந்த நாளில் ஆண்டவர் வருகை மிக நெருக்கமாக இருக்கிற சொல்கிற வாசலண்டை இருந்து கதவை தட்டுகிறேன்னு சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவுக்காக எப்போ அப்போ நாம் ரெடியாக இருப்போம். நீங்கள் சொன்ன அதில் அனைவரும் சொல்லுவாங்க, வயசாகி போச்சு, நீ பரலோகம் போயிடுவே, நாங்களும் இப்போ தான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பற்றி இனிமேல் எங்களுக்கு இவ்வளோ நெருக்கத்தில் வந்த ஆண்டவர் எங்களை கூட்டின்னு போயிட்டு வரணும் பயந்த போன நிலையில் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மக்களை காண முடிகிறது. இது வயது போனாலும் முதிர் வயதிலும் கூட ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனால தானே நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இது புரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபை என்ன தாங்குகிறது. தேவநேசன் ஆகிய நான், என் தகப்பன் தேவதாஸ், என் தாய் தேவ கிருபை, அவர்கள் பெற்றெடுத்த மகன் ஆகிய நான், இரண்டாவது மகன் தேவநேசன். அதுக்கு முன்னால் ஒரு மகன் பிறந்து எழுந்து போயிட்டுலாம் சொல்கிறாங்க. அதனால் எங்களோட கிறிஸ்தவ குடும்பமாக இருப்பதனால கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இந்த அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஒரு ஆலோசனையும் இந்த உயிர் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, உயிர் வாழ்வது அவர் வைத்திருக்க ஜீவனம் சுகபலன் அனைத்துமே கிறிஸ்துவால் தானே முடியும் மொழிய மற்ற இந்த வைத்தியர்கள், உலக வைத்தியர்கள், மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் ஒன்றுமே காப்பாற்றாது. அது வேண்டும்னால் அது ஒரு ஏதோ அடியப்பட்டு போச்சு ஒரு பிரசவம், இதுக்காக தான் அவங்க எல்லாம் டாக்டர் தேடுவாங்க ஒழிய. என்னை பொறுத்தவரையில் நான் இப்படி தான் இருக்கேன். இது வரலாம் மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வைட்டமின் மாத்திரை எதுவும் சுகர் இருக்கிறதுனால ஒரு மாத்திரை அவ்வளோதான். மற்ற எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான். இந்த நேரமும் நான் சொல்வது இயேசு. ஒரு வயசாக இது பிறக்கும்போதே கர்ப்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்னதாய் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறது பொய்யா? அது இல்லையே, உண்மையான காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இருக்கிறேன் நான். அவ்விதமாய் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்ப்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்னால் அவருக்கு தெரியும் இவருக்கு என்ன ஆக போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்பொழுது அந்த கருவை உருவாகும் போதும் இந்த ஆத்மா முதலாவது கருவிலே உண்டாவது இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும் போது இயேசுன்னு துடிக்குது. அந்த காலத்தில் அது நிற்குமோ அப்போதுதான் அவங்க மரணம் வருது. அப்படியாய் இந்த வயதிலும் அந்த துடிப்போடு இருக்கிறபடினால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து, என் குடும்பத்தை ஆசீர்வதித்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்து, பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து, இப்போ என் பேத்தி முன்னால் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசித்தான் சொல்கிறான், அப்போ தாத்தா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அது ஒரு உண்மையான காரியங்களை தானே. அப்போ மற்றவர்களை நேசிக்கிறபடினாலே எங்கள் மகத்துவத்தை சொல்கிறது, பேத்திக்கு சொல்கிறது, பேரனுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் நான் என்னை போல வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் பரிசுத்தனாக இருக்கிறேன், அதுபோல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொன்னதுனால அவர் அந்த வார்த்தைக்கு அடிப்படிந்து கீழ்ப்படிந்து நானும் பரிசுத்தனாக இருக்கிற போல கர்த்தாவே நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அனைவரும் கேட்குற தீய பழக்க வழக்கங்களும் அவனை விட்டுடுங்க, பரிசுத்தமாக இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறது. அதுபோல் வாழ அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டுமா உங்கள் சமூகத்தில் நான் கேட்கிறேன். நீங்கள் அன்பான பிள்ளைகளாக இருக்க வேண்டும், எல்லா வகையிலும் அன்புள்ளவர்களாய் இயேசுவை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாய். வருங்காலங்களில் இந்த பொல்லாத உலகம் அழிய போகிற காலம் வருகிறது. உலகத்தில் அநேக சண்டை சச்சரவுகள் இப்பொழுது அழிந்து கொண்டு இருக்கிற அதெல்லாம் நினைவில் வருது இப்போது. அதனால தான் சொல்கிறேன். அப்போது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருப்பது என்று நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் உலக மக்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு இப்பொழுது இந்த நேரத்தில் அதை பேசிக்கொண்டு இருக்கிறேன். பிரியமான அன்பான மக்களே, கர்த்தர் உங்களை கர்த்தர் கிருபையால் நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதும் கர்த்தாவை இயேசுவின் மத்தியிலே இருக்க வேண்டிய இயேசுவின் நினைவாக இருக்கும் பொழுது சகல உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கேட்கும்போது ஒரு தகப்பன் கொடுப்பது போல இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை உறுதியாக நான் சொல்லிக் கொண்டு இருக்கேன். எப்பொழுதும் நான் அப்படி தான் இருக்கேன். அதுபோல் என் குடும்பத்தில் இருக்கவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. என் பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. என் பேச்சு மார்கள் வழியும் பெண்கள் அப்படி இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க, என்ன செய்யணும், என்ன கேட்கக்கூடாது. ஏசப்பாவை கேளுங்க,
அவர் கொடுப்பார், அவர் பேசுவார். ஏன்னா அவர் பேசும் தெய்வம். கல்லோ மண்ணோ மரமோ இல்லை, அவர் பேசும் தெய்வம், பேசக்கூடியவர். எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது நமக்கு ஞானத்தை கொடுக்குற ஞான தகப்பனாகிய அவர் பேசுகிறத கேட்க முடியும். ஒவ்வொரு நாளும் பேசுவார், என்னோடு பேசுவார். இரவு நேரங்களில் நான் கேட்பேன், அப்போ நான் என்ன செய்து, இந்த நாள் புதிய நாளாக இருக்கிறதே, இந்த நாளில் என்ன நான் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். இப்படியாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, அதுபோல் நீங்கள் இருக்க வேண்டும் நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசைக்கு அதிக வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாட்டல் பாடலாமா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்தினால். நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்தினால். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற பெருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த பாடலில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பாடலில் கடைசியாக சொல்றது, பாவத்திலே மாளும் பாவிகளை மீட்கும்படியாய் தேவன் வந்தார் என்பது உணர்ந்திருக்கிறோம். அனைவருக்கும் தெரியும், உலகம் முழுவதும் தெரியும். எல்லாரும் பாவிகளாக இருந்தாலும் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் தானே. அதில் ஒரு சரணம் வரல, பரலோகம் போக வேண்டும் என்றால் பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கி கிறிஸ்துக்குள்ளாக அவரோடு இணையப்படும் பொழுது தான் பரலோக ராஜ்யத்தை காண முடியும் என்பது இந்த பாட்டின் மூலமாக சொல்லவே வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். சஞ்சலமும் துக்கமும் வரும்பொழுதும் அதிலே மீளக்கூடியவர்களாய் இந்த பாடலில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சவர் அந்த என்பதையும் அந்த பாடலில் இருக்கிறது. அது ஒரு சுவிசேஷமாக நான் சொல்ல விரும்பினேன். நிறைய நேரம் எடுக்கும். அதனால் சுருக்கமாக இந்த ஒரே பாடலில் அநேக காரியங்களை அறியும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுபோல வாழ கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை நம்புங்க, ஆசீர்வதிப்பாராக.
அனைத்திலும் தேவனுடைய கிருபை இருந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.